ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதேன வஷ்மணாத்வம் அம்போதே குஹரகதேன வஷ்மணாத்வம் நிர்மக்னம் சிதிதரநாத முன்னினேத நிர்மக்னம் சிதிதரநாத முன்னினேத வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதேன வஷ்மணாத்வம் நிர்மக்னம் சிதிதரநாத முன்னினேத அம்போதே குஹரகதேன வக்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் சிதிதரநாத முன்னினேத. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விஷ்ணு எங்கும் நிறைந்தவரே, வஜ்ராதி ஸ்திரதர வைரத்தை காட்டிலும் அதிக உறுதி வாய்ந்த, கற்பரேன ஓட்டினை உடையதும், விஸ்தாராத்து பரப்பளவில், பரிகத லக்ஷயோஜனேன லக்ஷயோஜனை உள்ளதும், அம்போதேகே பார்க்கடலின், குஹரகதேன அடித்தளம் வரை செல்வதுமான, வஷ்மணாத்வம் திருமேனியால் நீங்கள், நிர்மக்னம் முழுகிப்போன, க்ஷிதிதரநாதம் அந்த பெரிய மலையை, உன்னினேத தூக்கி எடுத்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதேன வஷ்மணாத்வம் நிர்மக்னம் சிதிதரநாத முன்னினேத. அந்த ஆமை, அந்த கூர்ம அவதாரம் எப்படி இருந்தது என்று இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். பகவானே, எங்கும் நிறைந்தவரே குருவாயூரப்பா, அந்த ஆமையினுடைய ஓடு வைரத்தை காட்டிலும் அதிக உறுதி வாய்ந்ததாக இருந்தது. 1,00,000 யோஜனை பரப்புளவு உடையதாக இருந்தது. பார்க்கடலோட அடிவரை செல்லக்கூடிய அந்த திருமேனியால் நீங்கள் மூழ்கிப்போன மந்தரமலையை தூக்கி எடுத்தீர்கள்.